வணக்கம் உறவுகளே, நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிற வீடியோ இலையுதிர் காலம். கனடாவில் இலையுதிர் காலம் எப்படி இருக்கும், அது எந்த மாதத்தில் வரும்? அக்டோபர் மாத கடைசியில் இந்த இலையுதிர் காலம் வரும். இப்பொழுது நான் பாக்கால் நடந்து போய்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது பாருங்கள், இந்த இலைகள் எல்லாம் எப்படி கொட்டி கிடக்கின்றன என்று. மரங்களை பாருங்கள், மரத்தின் இலைகளெல்லாம் பழுத்திருக்கின்றது. சில இலைகள் ப்ரௌன் கலரில் இருக்கிறது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது. பாருங்கள், இந்த பாக்கின் சாலையோரமாக நான் நடந்து செல்கின்றேன். நடந்து செல்கின்ற போது வருகின்ற காட்சிகளை எல்லாம் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுகின்றேன். பாருங்கள், இந்த இலைகளெல்லாம் கொட்டி கிடக்கின்றன. கொட்டி கிடக்கும் அழகை பாருங்கள். இந்த சருகுகளெல்லாம் எங்கள் ஊரில் தாவரங்களுக்கு சில பேர் தாப்பார்கள். அதாவது இந்த தென்னைக்கு அதர் வெட்டுவார்கள். அதர் வெட்டி இந்த சருகுகளை எல்லாம் தாப்பார்கள். ஆனால் இப்பொழுது இந்த சருகுகளை எல்லாம் கொளுத்துறார்கள். ஆனால் இவர்கள் இந்த நாட்டு கீபெக் மாகாணத்தில் இந்த சருகுகளெல்லாம் எல்லாத்தையும் சேகரித்து அரைத்து அதை மண்ணாக்கி விற்பனை செய்கிறார்கள். எதற்கு? இந்த சமர் நேரங்களில் தாவரங்களுக்கு விற்பதற்கு. என்ன ஒரு கழிவையும் அதை ஒரு பொருளாக்குவதுதான் இந்த மேலை நாட்டவர்களின் செயல். பாருங்கள், இப்பொழுது இந்த பாக்கை பாருங்கள், இவ்வளவு அழகான பாக்கு எனது வீட்டுக்கு அருகில் இருக்கிறது. நான் இந்த பாக்கில் நிதமும் நடந்து செல்கின்ற நான் சென்றால் ஒரு இதமான காற்றும் தென்றலும் வீசும். இனி மரங்கள் எல்லாம் கொட்டி தீர்த்து இனி சினோ வரப்போகிறது. இனி வாரக்கிழமை சினோ என்று சொல்கிறார்கள். அந்த சினோவும் இந்த வீடியோவில் நான் இணைத்திருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது தான் அதை கண்டு ரசிக்கலாம். முதல் சினோவை நான் எடுத்திருக்கின்றேன், இந்த வீடியோவில் இணைக்கின்றேன். பாருங்கள், இந்த இலைகள் எல்லாம் கொட்டி தீர்த்திருக்கின்றன. அழகோ அழகு, கோடி கண் வேணும். இதுவும் ஒரு அழகு, இயற்கையின் கொடைதான் இதெல்லாம். மரங்களில் உள்ள இலைகள் எல்லாம் கொட்டி தீர்த்து இனி சினோ பிறகு அடுத்தது சமர் தொடங்கிவிடும். இங்கே பாருங்கள், இதில் எல்லாரும் இருந்து பாபைக்கு போட்டு சாப்பிடுவார்கள். சமர் நேரம் குழந்தைகள் எல்லாம் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி பாக்கு செய்திருக்குது. கிறிஸ்மஸ் மரங்களும் 1-2 இருக்குது. அவை கிறிஸ்மஸ் மரம் உதிராது, பச்சையாகவே இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் மரத்தின் வீடியோ நான் கிறிஸ்மஸ் இனி ஆரம்பமாக இருப்பதால் அந்த வீடியோவும் போடுவேன். இங்கே ஊஞ்சல் எல்லாம் ஆடுறதுக்கு, அந்த ஆடு இழைப்பாடுறதுக்கு கட்டி இருக்கணும். அங்கால பாருங்கோ, இதில் பிள்ளைகள் சறுக்கேசுகள் இதுகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் மரங்கள் இலைகளைத்தான் நான் உங்களுக்கு காட்டி கொண்டு வாரேன். இந்த இலைகளெல்லாம் என்னென்று கொட்டி தீர்த்திருக்கும். இளவேநீர் காலம் என்று சொல்வார்கள். இந்த காலத்தில் பாருங்கோ இப்படி இருக்குதுன்று. இனி குளிர் தொடங்க போகிறது. இப்படி நான் போய்கொண்டிருக்கேக்க ஒரு அணிலை நான் கண்டேன். அந்த அணிலை நித்தன் நான் காண்றேன். எனக்கு இன்றைக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. வீடியோ எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த அணிலையும் எடுப்போம் என்று சொல்லி நான் பக்கத்தில் நின்று எடுக்கிறேன். ஆனால் அணில் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை. அதுக்கு இஞ்சத்த அணில் என்ன செய்யுமெண்டா, நாங்கள் பக்கத்தில் நின்றா கூட உங்களை வடிவை பார்த்து கதை சொல்லும். அப்படியான அணில் தான் இஞ்சத்த அணில். இந்த கருத்து அணிலை நான் இப்பொழுது உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், அணில் ஒரு அச்சமும் இல்லாமல் தண்டை பாலில் துள்ளி விளையாடி கொண்டு தெரியுது. இங்கால போய்கொண்டிருக்க இன்னொரு அணிலை நான் கண்டனான். அவருக்கு கிட்ட போய் நின்று வீடியோ எடுத்தோன்னிக்க அவர் என்ன வடிவா பார்த்து கொண்டு நிற்கிறார். அப்படி நின்று அங்கால ஓடி ஓடி போகிறார். சருகுகளெல்லாம் கொட்டுண்டு இருக்கு. நீ குளிர் வந்தப்புறம் இந்த அணிலெல்லாம் போய்விடும். எங்கெங்கே போயினமோ தெரியல. வேறு குளிர் இல்லாத இடங்களில் போயிட்டு பிறகு குளிர் வேற வந்துடுவினம். குளிர் இருக்குது, ஆனால் இங்கே போய் மரப்பந்துகளில் கூடு கட்டி இருக்கணுமோ என்னென்னு தெரியல. இப்போ நல்ல அவைக்கும் இனி கவலை தான். இனி என்ன
குளிர் வரப்போது நாங்களெல்லாம் போகணுமெண்ட இதில் திரியினம் துள்ளி துள்ளி போவினம் பாருங்க அணில். மற்றது இதை தொடர்ந்து நான் முதல் சினோ அடுத்த கிழமை கொட்டின முதல் சினோ இந்த கார்டனுக்குள்ளே கொட்டுது. அது நான் சந்தர்ப்பம் கிடைத்தது உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். கார்டனில் உள்ள பயிர்கள் தக்காளி மிளகாயெல்லாம் நான் பிடுங்கி விட்டேன். செவ்வந்தி பூவெல்லாம் அப்படியே இருந்தபடியாக விட்டுட்டேன். இனி இன்னும் சினோ கொட்டி முடிய பிறகு ஒரு கழுத்து போட்டு துப்புரவாக்குவோம்ண்டு இருக்கிறேன். பாருங்க அந்த கேல் எல்லாம் இருந்தது அப்படியே இருந்தது. இனி ஒரு ஒன்றும் செய்யலை அப்படியே சினோ விட்டு இந்த சருகுகளெல்லாம் அப்படியே மக்க விட போகிறேன். மரத்தில் இருந்த சருகு இது எல்லாத்தையும் இதண்டி விட்டுருக்கிறேன். மற்றது மிளகாய் செடி கத்தரி தக்காளி இந்த செடியெல்லாம் ஒரு பாக்ஸ் அடித்து அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறோம். அடுத்த முறை அந்த பாக்ஸுக்குள்ளே மண்ணை போட்டுட்டு பயிர் நடுவதாக இருக்கிறேன். அங்கால அந்த பாக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பாருங்க. இந்த 2 பாக்ஸ் அடித்து எனது கணவர் தந்திருக்கிறேன். அந்த பாக்ஸுக்குள்ளே நான் இனி கண்டு அடுத்த முறை நடப்போகிறேன். இப்படியே இருக்குது. இன்னும் பிடுங்குறதுக்கு இருக்குது. செவ்வந்தியெல்லாம் பிடுங்கணும். இந்த சினோ கொட்டி முடி சினோ கொட்டிய வீடியோவை நீங்கள் பார்த்து கண்டு கழித்தீர்கள் மக்களே. இப்பொழுது என்னுடைய பந்தல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்பொழுது எல்லாம் சருகுகள் எல்லாம் காய்ந்து கொண்டு வருகின்றன. இனி அடுத்த வருடம்தான் இந்த பந்தலை நீங்கள் கண்டுகளிப்பீர்கள். அப்படி இருந்தும் இந்த குளிருக்கு 2-3 சுரைக்காய் இருக்குது. அதை நான் அறுவடை செய்ய வேண்டும். இத்தோடு இந்த வீடியோவை நான் முடித்து கொள்கின்றேன். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாருங்கள் இந்த இலையுதிர்காலம் மற்றும் சினோ எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே நேரத்தில் கண்டுகளித்திருப்பீர்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எனக்கு ஆதரவு தாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனியும் நான் வீடியோ